பன்றிகளை கொன்றதால் கோபத்தில் கண் திறந்த கருப்பசாமி. கண்ணு நெல்ல நம்ம சும்மா சாதா ஆளு கண்ணு மாதிரி தான் அப்படியே உருண்டு திரண்டது மாதிரி இருந்தது. இப்படியே உருண்டு உருண்டு முழிச்சு தனியாக பாஞ்சுக்கிட்டே தான் இருந்து. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆச்சரியப்படுத்தும் ஆன்மீக நம்பிக்கைகள். மர்மம். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் மற்றும் தேரூருக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைந்திருக்கும் அக்கரை என்ற ஊரில் சுமைதாங்கி அம்மன் என்கின்ற பெயரில் 3 கற்கள் வழிபட்டு வருவதும் இசக்கியம்மன் ஆலயத்தில் விளக்கு சுற்றியதாக சொல்லப்படும் தகவலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இதே போன்ற மற்றொரு ஆச்சரியம்தான் அருகில் இருக்கும் கருப்பசாமி கோவிலில் நடந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் நாம் அந்த இடத்திற்கு சென்றோம். குடியிருப்பு பகுதியை தாண்டி சந்து போன்ற வழியில் நடந்தபோது அந்த கருப்பசாமி கோவிலை பார்க்க முடிந்தது. பழையாறு என்கின்ற ஆற்றை ஒட்டி அந்த ஆலயம் அமைந்திருந்தது. இதுதான் கண் திறந்த கருப்பசாமி. ஆம், இங்கு நின்று கொண்டிருக்கும் கருப்பசாமி சில ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென கண்களை திறந்து பார்த்ததாக சொல்கிறார்கள். கருப்பசாமி கண் திறந்தது பற்றி செய்தித்தாள்களில் பரபரப்பான செய்தி வெளிவந்திருக்கிறது. இதனால் ஏராளமானவர்கள் இந்த இடத்தில் குவிந்து அந்த ஆச்சரியத்தை பார்த்திருக்கிறார்கள். உள்ளூரை சேர்ந்த இந்த பெண்மணி கருப்பசாமிக்கு மனித கண்களைப் போலவே கண்கள் இருந்ததாகவும் அந்த கண்கள் மேலும் கீழுமாக அசைந்ததை தான் பார்த்ததாகவும் சொல்கிறார். நாங்கள் எல்லாரும் நிறைய பேர் பார்த்தோம். கண்ணு நெல்ல நம்ம சும்மா சாதா ஆளு கண்ணு மாதிரி தான் அப்படியே உருண்டு திரண்டது மாதிரி இருந்தது. ஆமாம், உருண்டு 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 நம்ம முழிப்போமே, இப்படியே உருண்டு உருண்டு முழிச்சு தனியாக பாஞ்சுக்கிட்டே தான் இருந்து. ஒரு 10, 60, 90 நாள், ஒரு மாதத்துக்கு மேலெல்லாம் இருக்கும். முடவே இல்லை. அது ரொம்ப அதிசயம். எங்கே இருந்தெல்லாமோ ஆளுக வந்து பார்த்துட்டு போனான். வந்து விளக்கு கொடுத்து வரும்போது அப்படியே கண்ணு முடி சிலையாயிட்டாரு, தண்ணி நின்றுட்டுது. கருப்பசாமி கண் திறந்த நிகழ்வு ஏன் நடந்தது என்பதற்கான பின்னணியை இவர்கள் சொல்கிறார்கள். இந்த கருப்பசாமி கோவிலுக்கு 2 பன்றிகளை சிலர் நேர்ந்து விட்டதாகவும் அந்த பன்றிகள் வாழைத்தோப்பில் அட்டூழியம் செய்ததால் அவற்றிற்கு ஒரு பெண் விஷம் வைத்து விட்டார் என்றும் சொல்கிறார்கள். விஷத்தை சாப்பிட்ட பன்றிகள் இந்த கோவில் முன்பு வந்து விழுந்து இறந்ததாகவும் இதனால் கோபப்பட்ட கருப்பசாமியின் கண்கள் திறந்ததாகவும் சொல்கிறார்கள். விஷம் வைத்த பெண்மணியின் கணவர் இந்த கருப்பசாமியின் சக்தியால் கொல்லப்பட்டதாகவும் கூட அதிர்ச்சியான தகவல் கிடைக்கிறது. நாங்கள் பண்ணி கோயிலுக்கு கொடைக்கி விடுவோம். கருப்பசாமி கோயிலுக்கு கொடைக்கு வெளிக்கு அது அங்கே முண்டி மேய்ஞ்சிருக்கு. மேய்ஞ்சோட அவளை விஷம் 2-3 மூட்டை விரட்டியிருக்கா. அது பிறகு அவளை விஷம் வச்சு தவிடில் விஷம் வச்சு தவிட வச்சு 2 வச்சுட்டா. அது தின்னுட்டு அந்த ஓடி இங்கேயே வந்துட்டு இங்கே வந்து செத்தே போச்சு. பிறகு ஒரு வாரம் காலையில் இவர் கடை திறந்துட்டார். ஏகப்பட்ட கூட்டம் வந்துட்டு அவள் கல்யாணத்து 2 மாவட்டம் முன்னாடி போனான் வழக்காம்பாறைக்கு. அங்கே போன இடத்துல 2 ஊர் அவட்டு. இந்த கருப்பசாமி மிகவும் சக்தி படைத்தவராகவும் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி தருபவராகவும் சொல்கிறார்கள். இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால்தான் இவர் அருள் புரிவார் என்று இல்லாமல் இந்த ஆற்றை தாண்டி இருக்கும் சாலையில் செல்பவர்கள் கூட அங்கிருந்து வேண்டிக் கொண்டால் அனைத்தையும் செய்து தருவார் என்பதாக கூறுகிறார்கள். அப்படி ஒரு பெண்மணி பேருந்தில் சென்றபோது வேண்டிக் கொண்டதால் குழந்தை பேரு கிடைத்தது என்பதாக சொல்கிறார்கள். ஒரு ஆளுக்கு பிள்ளை இல்லைங்க, மார்த்தாண்டத்திலேருந்து காரில் போகும்போது சாமி கும்பிட்டு போயிருந்தான். 6 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்து சாமி கும்பிட்டு போகிறோம். அவளுக்கு குழந்தை பிறந்தாலும் இங்கே மார்த்தாண்டத்துலேருந்து இங்கே வந்து சாமிக்கு எல்லாம் செய்துட்டு போனேன். போகிற வழியில் வேண்டிக்கிறவங்க தான் குழந்தை பிறந்தது. இங்கே வரதுக்கு இல்லாமல் இங்கே போகும்போது இங்கே கொடை நடக்கு. அவள் பஸ்ஸில் போகும்போது சாமி கும்பிட்டு போயிருக்கான். போயிட்டு குழந்தையும் பெற்று எடுத்துகிட்டு வந்து சொல்லுதா, இப்படின்னு போகும்போது சாமியை பஸ்ஸில் கும்பிட்டுட்டு போனேன். எனக்கு எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து எனக்கு குழந்தை கிடச்சிது கருப்பையான்னு இங்கே வந்து சாமிக்கு எல்லாம் செய்துட்டு போனேன். இந்த கோவிலுக்கு பூஜை செய்து வரும் இவரது முன்னோர்கள் வழிபட்ட கோவிலாக இதை குறிப்பிடுகிறார். அருகில் இருக்கும் 2 கல் அமைப்புகளை பற்றி இவர் கூறிய தகவல் ஆச்சரியத்தை அதிகப்படுத்தியது. இது அவர்களது வீட்டின் ஒரு பகுதியாக இருந்ததென்றும் இவரது தந்தையின் கனவில் வந்து பேசிய மலையாள சாமி இந்த இடத்திலிருந்து விடுவித்து தன்னை வணங்கும்படி கூறியதாகவும் கூறுகிறார். வீட்டில் இருந்த அமைப்பு
சாமியாக வழிபடப்படுவது கூட இங்கே வித்தியாசமாகத்தான் இருந்தது. நம்ம 60 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் அந்த வீட்டில் படுத்து கிடந்தோம். அப்புறம் ராத்திரி 1 மணி போல் கதவு தட்டுச்சு அந்த அம்மா. ஐயா என்னை தூக்கி உங்கள் நிலைநிறுத்துறீங்க, நான் செவரில் இருக்கேன், ஒரு இடத்த செவரில் இருக்கேன், உங்களை நல்லாக்கி வைக்க. அதனால வெந்தி முத்துசாமி வெந்தி என்னப்பா இந்த செவரில் 2 கல் இருக்கா பாருல, பெரிய கல். ஆமாம் 2 கல் இருக்குப்பா. அது கழுவி பாருல, சூளாயம் இருக்கா பாருல, ஒரு செம்பெடுத்து எடுத்து. ஆமாம் சூளாயம் இருக்காப்பா. பேர் என்ன கிடக்கா பாருல, கேரளா சாமின்னு எழுதியிருந்து. கேரளா சாமி. ஆமாம் அதுக்கு நாங்கள் வச்சோம்.